மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக வரும்போது சரி லைட் ஆஃப் ஆகிருக்கும், பாடல்களும் ட்ரெய்லர் பார்த்துட்டு அன்பனனுக்கும் விக்ரம் பிரபுக்கும் எழில் சாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஓடிலான்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப பஞ்ச பரதேசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியாது சத்தியமாக ஒரு மேடை இருக்கும் வந்து உட்காந்து பேசணும்னு. ஷூட்டிங் அங்கிட்டு போயிட்டுருக்கு. எனக்கு இந்த விழாவுக்கு வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனையோ தயாரிப்பாளர்கள் வந்து ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ முதல்ல படம் எடுக்கணும்னு ஆசையோடு வரும்போது அவங்க வந்து ஒரு எல்லா வகையிலையும் சப்போர்ட் கொடுக்குற ஒரு நபர் அன்பனை. நானும் ஒரு தயாரிப்பாளராக முதல்ல நான் தொடங்கும் போது விஎஃப்எஃப் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தொடங்கும் போது எனக்கு அன்பனை கொடுத்த அந்த ஊக்கம் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை வந்து நடிகர் தயாரிப்பாளர் விஷால். அந்த வார்த்தை வந்து அடிக்கடி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அன்பனை தான். இஸ் பின் பார்ட் ஆஃப் த ட்ரேட் எல்லா வகையிலையும். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு தயாரிப்பாளராக ஒரு புது தயாரிப்பாளருக்கு நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வர வைக்கிறேன். ஐ வெல்கம் யூ சார் டு திஸ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராஜெக்டை எடுத்திருக்கீங்க. முயற்சி, ஏன்னா முயற்சி எப்போவுமே ரொம்ப முக்கியம் ஒரு தயாரிப்பாளருக்கு. இந்த படத்தோட டைட்டிலும் சரி, படத்தோட டெக்னீஷியனும் சரி, நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே நாங்கள் ஆசைப்படுவோம் ஒரு தயாரிப்பாளராக, மினிமம் கேரண்டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆகுறது, அது பிளாக் பஸ்டர் ஆகுறது வேறு. பட் மினிமம் கேரண்டி கன்ஃபார்மாக இந்த படம் வந்து எல்லாமே பாசிட்டிவ் அமையும் அப்படின்னு நம்பி படம் எடுக்கிற சில படங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த படத்தோட விஷயங்கள் பார்க்கும்போது தோணுது. எழில் சார் வந்து அதான் அந்த மினிமம் கேரண்டி இயக்குநர்கள் அப்படின்றது ஒரு ஒரு லிமிட்டட் பட்டியல். அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு. அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். இந்த படத்தோட வெற்றிக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் முன்கூட்டியாக. ஐ ஷுட் பி ப்ரவுட் டு சே தட் விக்ரம் பிரபு என்னோட பிரதர் மாதிரி நான் எப்போவுமே நினச்சிப்பேன். விக்ரம் பிரபு வந்து கும்கியில் ஆரம்பித்து எனக்கு இப்போ கூட கேட்டாப்பில் எப்படி இருக்குது பாடல்கள். நான் ஒன்று சொன்னேன், நீ பிஎன்சிக்கு போய் ரீச் ஆகணும். கரெக்டான படத்து மூலிமா நீ அந்த பிஎன்சி செக்டருக்கு ரீச் ஆக போகிற. எல்லா தோரணைகளும் இருக்குது. இந்த விஷயங்கள் பார்த்த விஷயங்களில் கரெக்டான ஒரு டீமில் ஹீஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த படம் வந்து கரெக்டான ஒரு தேதியும் அன்பனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு கிறிஸ்மஸ்க்கு. ஸோ ஹாலிடேஸ் அன்னைக்கு ஜனரஞ்சமாக ஒரு குடும்ப படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வரும்போது இது கண்டிப்பாக அதுக்கு எல்லா வகையிலையும் திருப்தி ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். ஸ்ரீதேவியா அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். இந்த படத்துலையும் ஷீ இஸ் லுக்கிங் ரியலி நைஸ். அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் இவரும் ஜான் விஜய் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. ஐ ரியலி லைக் him as an actor. So எல்லாமே I think it's going to be a nice film for everyone. மணிக்கு வேணும், ஏன்னா ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால, ஏன்னா ஹீரோனா நான் இன்னொரு ½ hour லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அந்த படத்துக்கு நான் தான் தயாரிப்பாளர். ஸோ எனக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. நான் திரும்ப அங்கிட்டு போகணும். ஐ விஷ் அன்பனை ஆல் த வெரி பெஸ்ட். ஐ விஷ் இந்த பேனர் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் டு மை பிரதர், டு ஸ்ரீதிவ்யா அண்ட் சூரி, எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் நான் நம்புகிறேன்.